கேரளத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தல் எந்த பின்னணியில் நடைபெறுகிறது பார்க்கலாம். 1977ஆம் ஆண்டிலிருந்து கேரளத்தில் இடதுசாரிகளும் காங்கிரசும் மாறி மாறி ஆண்டு வந்த நிலையில் 2021இல் அச்சங்கிலி விடைபட்டது. பினராயி விஜயன் தலைமையிலான இடதுசாரி அரசு இரண்டாவது முறையாக தொடர்ந்து வெற்றி பெற்றது. மூன்றாவது முறையாக ஆட்சியை தொடர ஆளுங்கட்சி முயற்சிக்கும் நிலையில் மீண்டும் ஆட்சி கட்டிலேற காங்கிரஸ் காய் நகர்த்தி வருகிறது. 140 தொகுதிகள் கொண்ட கேரள சட்டமன்றத்தில் ஆளும் இடதுசாரி கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, பாஜக கூட்டணி என 3 அணிகள் களம் காண்கின்றன. இடதுசாரி அணியில் மார்க்சிஸ்ட் 80 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்த கூட்டணியில் இரண்டாவது பெரிய கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 21 இடங்களில் போட்டியிடுகிறது. மார்க்சிஸ்ட் ஆதரவுடன் 16 பேர் சுயேட்சைகளாக போட்டியிடுகின்றனர். கேரள காங்கிரஸ் மணிப்பிரிவு 12 இடங்களில் போட்டியிடுகிறது. ராஷ்டிரிய ஜனதாதளம் 3 இடங்களில் போட்டியிடுகிறது. தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவுக்கு 3 இடங்கள் தரப்பட்டுள்ளன. பிறர் 5 இடங்களில் களமிறங்குகின்றனர். காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 92 இடங்களிலும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 26 இடங்களிலும் வேட்பாளர்களை நிறுத்துகின்றன. கேரள காங்கிரஸ் ஜேக்கப் பிரிவு 8 இடங்களில் நிற்கிறது. புரட்சிகர சோசலிஸ்ட் கட்சி 4 இடங்களிலும் பிறர் 3 இடங்களிலும் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் ஆதரவு சுயேட்சைகள் 7 இடங்களில் போட்டியிடுகின்றனர். பாஜக அணியில் பாஜக 98 இடங்களிலும் பாரத தர்ம ஜனசேனா கட்சி 22 இடங்களிலும் நிற்கின்றன. 2020 கட்சி 19 இடங்களில் போட்டியிடுகிறது. பாஜக ஆதரவுடன் ஒரு சுயேட்சை போட்டியிடுகிறார்.